ஸோ இன்றைக்கி ஒரு ஆர்டர்ஸ்லேருந்து ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கும் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. ஒரு 1/2 கேஜி நான் ப்ரௌனி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் டபுள் பாயில் மெத்தடில் நான் வந்து டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ண வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. பாப்பா வந்து தூங்கிட்டுருக்காங்க. அவங்க தூங்கிறதுக்குள்ளே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் வேணால் நான் பொறுமையாக பேக் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா 80 கிராம் எடுத்துக்கோங்க. 1/2 கேஜிக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ப்ரௌன் சுகர் 80 கிராம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 1-2 கிராம்ஸ் கூட குறைய இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் 2 சுகரே இல்லாமல் வந்து ப்ரௌனி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கூட இருக்காங்க. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டைம் வந்து வெறும் டேட்ஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து ப்ரௌனி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக யோசித்து வச்சுருக்கேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மைதா கரெக்டாக 100 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து குவாலிட்டியான மைதா எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரௌனி நல்லா வரும். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருட்களும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். கோகோ பவுடர், ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் எல்லாமே. இப்போ வந்து 20 கிராம் வந்து கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், வெயிட் மிஷினோட வேலை இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும், அதாவது 4 பேரும் ஒரே சவுண்டு, என்ன சவுண்டுன்னு பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ புதுசாக கோழிங்க வாங்கியிருக்காங்க பசங்களுக்காக. லீவ் ஆகிடுச்சு இல்லையா ஸ்கூலு, அதனால் லீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம். கரெக்டாக அந்த லீவ் டேஸில் இவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ்க்கு முன்னாடி எடுத்த விலாகு. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அரைச்சி வச்சுருக்கிற சுகர் கூட நம்ம வந்து 1/1 2 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் அப்புறம் விஸ்கு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபோர்க் வச்சே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். பட் என்ன, அந்த கன்சிஸ்டன்சி, அந்த க்ரிங்கிள் டாப், ஃபஜ்ஜினஸ் இது மட்டும்தான் பார்த்து வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். மற்றபடி இதுக்கு ஒன்றும் வந்து அடிஷ்னலாக எதுவும் தேவைப்படாது. எலக்ட்ரிக் பீட்டரோ பட்டர் பேப்பரோ அப்படி இப்படின்ட்டு நம்ம வந்து வீட்டில் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் அது ரொம்ப இம்பார்ட்டனே கிடையாது. எலக்ட்ரிக் பீட்டர், விஸ்கு இதெல்லாம். அண்ட் ப்ரௌன் சுகர் இல்லைனாலும் பரவாயில்ல, சம்டைம்ஸ் ஒயிட் சுகர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றவங்க இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்ய மாட்டீங்க இல்லை முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி, இப்போ நிறைய ஹோம் பேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கூட சாப்பிட்லாம். இப்போது டபுள் பாயில் மெத்தடில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் சாக்லேட்டும் பட்டர் கூட நம்ம வந்து இந்த எக்கோட மிக்சர் சேர்த்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், டார்க் சாக்லேட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. 75 கிராம் ஒரு 80 கிராம் வந்து நீங்கள் பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு வந்துருச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மைதா கோகோ பவுடர் இருக்கிற மிக்சர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுல ஒன்றும் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிக்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்படி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா கேக் ப்ரௌனி மாதிரி ஆயிரும், கேக்கி ப்ரௌனி மாதிரி. அண்ட் மிக்ஸ் பண்ணும்போது மிடில் நமக்கு பாலோ தண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஸோ அதனாலவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு கட் அவுட்டும் கொடுக்கல. ஸோ அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண எல்லாமே வந்து பைண்ட் ஆயிரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் எனக்கு வந்து கிடச்சது டின்னு. எனக்கு வந்து அந்த கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கல. ஸோ அதில் வந்து பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக டின்னில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் பண்ண வச்சுருங்க ஓடிஜியை. ஸோ நம்ம வந்து அது சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அந்த ஹீட் ஆகிட்டு. இப்போ நல்லா வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனியோட பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாக டைட்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபஜ்ஜினஸ் கிடைக்கும்.
ஸோ நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நான் சொல்லும்போது கவனிக்கலை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கிறேன் இன்க்ரீடியன்ட் எல்லாம். இப்போ டாப்பிங் வந்து நம்ம இஷ்டம் தான். அதாவது கஸ்டமர் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து டாப்பிங்கில் தான் சேர்த்துக்கணும். பட் பேஸ்மெண்ட் எல்லா ப்ரௌனிக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து அசோட்டட் அப்படி இல்லைனா நட்ஸ் ப்ரௌனி, ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி அந்த மாதிரி எந்த சாக்லேட் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து டபுள் சாக்லேட் சேர்த்துட்டு பேக் பண்ணிட்டேன். பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கரெக்டாக என்னோடய ஓடிஜியில் வந்து பேக் ஆகிருக்கு. எப்போவுமே 20 மினிட்ஸில் தான் நான் பேக் பண்ண வைப்பேன். ஸோ இப்போ பேக் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டேன் சைட்லேயே. அதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப பசியில் இருக்கனால ஒன் டைம் ஒரு டேயில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி மட்டும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ராகி கஞ்சி கொடுப்பேன். ராகி செர்லாக்ஸ் கூட சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரு சிட்டிகை நெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிடும். 6 மந்த்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் சாட் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மாதிரி அவங்களுக்கு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தூங்கினதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 250 கிராமுக்கு வந்து கரெக்டாக 5 பீசஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ எல்லா ஹோம் பேக்கர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த டின்னில் ரெக்டாங்கிள் 8 இன்ச் டின்னில் சேர்த்ததுனால மட்டும்தான் 8 இன்ச்சு அதாவது 5 பீசஸ் கிடைக்குது. அதுவே நம்ம ரெக்டாங்கிளில் சேர்க்கும்போது 4 பீசஸ் தான் நிற்கும். அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும் ப்ரௌனி ஒவ்வொரு பீசஸும். பட் நான் வந்து இந்த கஸ்டமர் வந்து என்னோடய தங்கச்சியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவே வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ சைடில் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுனால பேக்கிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்து சேஃபாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பேக்கிங் பண்ணுறதுக்கு காரணமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் பாருங்கள். ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருந்துச்சு. அப்புறத்துலேருந்து தான் நான் வந்து ரொம்ப பார்த்து ஒவ்வொரு ஆர்டர்ஸும் கொரியர் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா டேப்பை பற்றி கஞ்சத்தனமே பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு டேப்பெல்லாம் போட்டு கொடுப்பேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த பாக்ஸில் மட்டும் நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். லன்ச்சு ட்ரை பண்ணிடலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் டக்குன்னு லன்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லன்ச் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். பட்டர் பன்னீர் மாதிரி பன்னீர் கிடையாது, பட்டர் மட்டர். அதாவது பட்டாணி வச்சு நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணேன். அதுவும் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். நானும் வந்து இந்த ரெசிபி இதோட 2-3 வாட்டி பண்ணது தான். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா என்னோடய பேஜை செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெசிபி கிடச்சிரும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் என்னோடய டே பை டே வந்து போய்கிட்டுருக்கு ரொம்ப நல்லபடியாக. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த கொரியர் போடுற வேலையெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் கொரியர் போடுவோம் எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த வெயில் இல்லாமல் நல்லா சேஃபாக வந்து போயிட்டு வரலாம். ரொம்ப வெயிலாக இருக்குல்ல இப்போல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. நேபர் தான் டெய்லிக்குமே பாப்பா கூப்பிட்டு போய் வச்சுப்பாங்க. ஸோ அவங்க வச்சுட்ருக்கும்போது அந்த கேப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு மாப் போட்டுட்டு துணியெல்லாம் காய போட்டுருது. பசங்க 2 பேரும் வெளியில் எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டுருக்காங்க. சிஸ்டர்லாம் பசங்க, அப்புறம் நம்ம தெருவில் இருக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டே போச்சு. ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.